ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். இல்லை, அந்த பார்ட்டி முடிஞ்சு இவங்க எல்லாம் ஜாலியாக வருவாங்க. வரும்போது எல்லாருமே அந்த போதையில் இவங்க பாட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணி பிடிச்சிப்பான். அப்போ வந்து ஹிந்தியில் கேட்பாங்க, இறங்கடா துமாரா நாம் கே அப்படிலாம் கூப்பிட்டு அந்த ஹிந்தியில் கேட்டோடனே இவங்கெல்லாம் அமைதியாக உட்காந்துருப்பான். இப்போ உள்ள உட்காந்துட்டு ஒரு அமைதியாக சொல்லுவார், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவராக சுதாரிச்சுட்டு வந்தோடனே அவங்க வந்து கேட்பாங்க, அதுமாரி ஏதோ உன் பர்த்டேன்னு சொல்லி குடித்தேன், என் பர்த்டேக்கு நீ குடித்த, அதையும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ என்னத்துக்கு இவ்வளோ குடிச்சிட்டு வரேன், இவ்வளோ தடுமாறி நீ வர்றது அளவுக்கு இப்போ என்ன நடந்தது, எதுக்கு இவ்வளோ குடிச்ச அப்படின்னு ரொம்ப வச்சுட்டு சொல்லுவார். சத்தியமாக சொல்கிறேன், அதே அளவு தான், சரக்கு சரியில்லை. அந்த போதையிலே வருவார். நான் 28 வயசுல இந்த காந்தி தனியாக தான் இருந்தான், நீ தான் தோசை ஊட்டியா, நீ தான் வந்து எனக்கு ஊட்டி ஊட்டியா போடி அப்படிலாம் சொல்லிட்டு போய் ஒரு தோசை ஊட்டுவார். இதெல்லாம் வந்து இப்போ வெங்கட் பிரபுவோடைய மொமெண்ட்ஸ். இறந்துட்டு அது மாதிரி அந்த இடத்துல காமிச்சிட்டு நம்ம வச்சுட்டு மறுபடியும் அவர் வந்துடுறாரு. முதல்ல அங்கே கொண்டுறான்றது தான் இருந்தது. எல்லாருமே ஹீரோவாக இருக்கிறாங்க, அதனால திரும்ப வந்தாதான் லாஜிக்கா எல்லாரையும் அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சிட முடியாது. இவங்க சொல்ற எல்லா லாஜிக்கும் நம்ம வச்சோம்னாக்கா 150 கோடி வசூலாம். இதெல்லாம் பண்ணாதான் 400 கோடி வசூலாம். அந்த ஒரு பிசினஸ் ஆங்கிள் பார்க்க வேண்டியதா எல்லாமே இது. அது வந்து இது வியாபாரத்துக்கு எடுக்கிற படம் வசூல் ஆயிடுச்சா இல்லையாங்கிறதான் பிரச்சனையே ஒழிய அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்களா, இது கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போக போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு துப்பாக்கி டயலாக், துப்பாக்கி நீங்க பிடிங்கன்னு சொன்னது, இது எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா விஜய் சார் வந்து அரசியலுக்கு போறாரு, ஸோ அவரோட இடத்த அடுத்து சிவகார்த்திகேயன் பிடிக்க போறாரா அப்படி சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு இது அவங்க வச்சிருக்காங்க. இது வந்து அவர் விஜய் சாரோட பெருந்தன்மை தான். இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவருடைய நாலேஜ் எல்லாமே எதையும் இங்கே பண்ணிட முடியாது. வெங்கட் பிரபு அவர்கள் இன்னொரு நேர்காணல்லாம் சொல்லியிருந்தாரு, இந்த ஒரு க்ளோனிங் மெத்தட் இந்த ஃபைனலாக வரத்தை வந்து நாங்கள் செகண்ட் ஆஃப் முன்னாடியே எடுத்துக்கணும்னு நினைச்சோம். என்கிட்ட விபி இந்த கதையை சொல்லும்போது நான் ரசிச்சதே வந்து இந்த க்ளோனிங். ஆமாம், அது சூப்பரான விஷயம். ஆக்சுவலாக தான் இன்டர்வியூவில் கொண்டாந்து நான் இப்போ கூட பேசும்போது கூட சொன்னேன், இன்னும் அதுலேருந்து நான் வெளில வரல அப்படின்னு. அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டாக பர்சனல் சிலது தான் பார்ப்பாங்க. அவங்க பையனே அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இவன் சாகரா இன்னொருத்தன் வரான், இவன் சாகரா இன்னொருத்தன் வரான், இன்னொரு க்ளோன் இருக்கான், ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னொரு க்ளோன் வந்து இப்போ இருக்கிற விஜயே பண்ணிடுறான், இப்போ இருக்கிற ஆஃபீஸரே க்ளோன் பண்ணிடுறான், காந்தியவே க்ளோன் பண்ணி அனுப்புறான் கிளைமேக்ஸ். வணக்கம் கலாட்டா தமிழ் நேயர்களே. இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர், இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ஒரு ஹாட் குட் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து மனதை ரொம்ப வருடக்கூடிய படங்கள்னு சொல்லும் போது ராதாமோகன் அவர்களோட படங்கள் இதுக்கு ஒரு தனி இடம் வகிக்கும். ஸோ பல ராதாமோகன் படங்களுக்கு வசனகர்த்தா, அள்ளித்தந்த வானம், வெள்ளித்திரைன்னு 2 சூப்பரான திரைப்படங்களுடைய இயக்குனர், இப்போது கோட் படத்தோட வசனகர்த்தா. வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம் டிரெக்டர், டைலாக் ரைட்டர் மிஸ்டர் விஜி. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேர்காணல் நினைக்கிறேன் உங்களை சந்திக்கிறது. ஆமாம், நான் அதிகமாக நேர்காணல் போகலை. இந்த முறை நீங்கள் தான் வரேன், இப்போ தான் வரேன் நான் மீடியாவுக்கு. ஓகே. ஹியூமர்னு சொல்லும் போது மிஸ்டர் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய பலம் ஹியூமர். அது என்னன்னா ரொம்ப சீரியஸான மூமெண்ட்டில் கூட நீங்கள் கலக்கிற ஹியூமர் தான் அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து நிறைய ரொம்ப சீரியஸான மூமெண்ட்லேயும் சின்ன சின்ன காமெடிஸ் இருக்க செய்யும். அதே போல் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய ஃபேமிலி சீன்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிறதா இருக்கட்டும். விபி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அந்த பார்ட்டி முடிச்சுட்டு அவங்க காரில் வரும்போதெல்லாம் ஒரு சீன் இருக்கும், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் எடிட் பொசிஷனில் போயிடுச்சுன்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க ஏதாச்சும் டைலாக் பொசிஷன் நாங்கள் மிஸ் பண்ணது இல்லை. அந்த பார்ட்டி முடிஞ்சு இவங்க எல்லாம் ஜாலியாக வருவாங்க. வரும்போது எல்லாருமே அந்த போதையில் இவங்க பாட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரி, ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணி பிடிச்சிப்பான். பிடிச்சிட்டு இது ஆக்சுவலாக டெல்லியில் நடக்கிறதா இருந்தது இந்த கதையை. அங்கே முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ வந்து ஹிந்தியில் கேட்பான், இறங்கடா துமாரா நாம் கே அப்படிலாம் கூப்பிட்டு அந்த ஹிந்தியில் கேட்டோடனே இவங்கெல்லாம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இறங்க சொல்லுவாங்க, கீழே இறங்க. இப்போ உள்ள உட்காந்துட்டு ஒரு அமைதியாக சொல்லுவார், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கும்போது சொல்லுவான், இதெல்லாம் நம்ம ஊரில் சொல்லிட்டேன், இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு. சரின்னு கீழே இறங்கிடுவாங்க எல்லோரும். இறங்கினதுக்கு பிறகு அவன் கேட்பான், பேர் என்ன அப்படின்னு ஹிந்தியில் கேட்பான். அவர் அப்படியே இப்படி பார்த்துட்டே இருப்பார். மறுபடியும் கேட்பான், உன் பேர் என்ன, உன் பேர் தான் கேட்டேன், உன் பேர் என்னான்னு. பட்டக்குன்னு வாயை பொத்திப்பார் விஜய். அவர் பொத்திப்பார். அப்போ பிரபுதேவா வந்து சொல்லுவார், இல்லைங்க அவர் பிடிச்சா பேர் சொல்ல மாட்டார் அப்படின்னா பேர், அவர் பேர் காந்தி. அப்படியே கலங்கிடுவோம், என்ன தேசப்பற்று, என்ன ஒரு இது அதுமாரி சின்னதாக ஒரு ஜாலியாக அந்த ஒரு இது இருந்தது. வச்சிருக்கலாம் போலே சரி, நல்லா பயமாக. ஆமாம், பட் ஃபுட்டேஜில் எல்லாமே அப்படி. ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ இந்த சீனோட கண்டினியூஷன் அவர் வீட்டில் வந்து ஸ்னேகா வீட்டில் அந்த ஃபேமிலி போர்ஷன் நிறைய பண்ணியிருந்தோம். பட் அதெல்லாம் அதான் ஃபுட்டேஜில் போயிடும். சரி. அவர் சொல்கிற அந்த தோணியாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் எழுதும் போது நீங்கள் ஏன்னா இப்பயும் எந்த டைலாக்காக இருந்தாலும்
யாராச்சும் ஒருத்தவங்க பேசும்போது அந்த நடிகர் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பேசி காட்டுவோம். அப்போ டைலாக் எழுதும் போது நீங்கள் அப்படி அந்த தான் ஒரு சரி அந்த ஒரு மீட்டரில் தான் அதை பண்ணோம். அந்த நேற்று 2 வீட்லயே ரவுண்டு கூட போச்சு பாரு அது அப்படின்னு அது எப்படி சொல்லிட்டு. நீங்கள் எழுதும் போது அதை எப்படி அது பிளான் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை வரும்போது இப்போ அவங்க வந்து இவர் பிடிச்சிட்டு வந்து திறந்துருக்கிற வீட்டில் சாவி போட்டுட்டு இருப்பார். பக்கத்தில் தான் நின்று பார்த்துட்டே இருப்பார். அது பிறகு பார்த்தாக்க எப்படி ஒய்ஃபு இங்கே நிற்கிறான்னு பார்த்தாக்க வீடு திறந்து தான் இருக்கும். சொல்கிற வந்து இவர் சாவியை போட்டுகிட்டே நிற்பார் போதையில். அப்போ அவராக சுதாரிச்சுட்டு வந்தோடனே அவங்க வந்து கேட்பாங்க இதுமாரி, ஏதோ உன் பர்த்டேன்னு சொல்லி குடித்தேன், என் பர்த்டேக்கு நீ குடித்த, அதையும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ என்னத்துக்கு இவ்வளோ குடிச்சிட்டு வர, இவ்வளோ தடுமாறி நீ வர்றது அளவுக்கு இப்போ என்ன நடந்தது, எதுக்கு இவ்வளோ குடிச்ச அப்படின்னு ரொம்ப வச்சுட்டு சொல்லுவார். சத்தியமாக சொல்கிறேன் அதே அளவு தான், சரக்கு சரியில்லை அவர்கிட்ட அந்த அந்த ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து டிஃபன் வைக்க மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவான், போய் ஊற்றி சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த போதையிலே வருவார், நான் 28 வயசில் இந்த காந்தி தனியாக தான் இருந்தான், நீ தான் தோசை ஊட்டியா, நீ தான் வந்து எனக்கு ஊட்டி ஊட்டியா போடி அப்படிலாம் சொல்லிட்டு போய் ஒரு தோசை ஊற்றுவார். தோசை ஊற்றிட்டு நின்றுட்டே இருப்பார். இந்த தோசை அப்படியே இருக்கும். என்ன ஏதோ பிளீஸ் பண்ணி வச்சுட்டாளா அப்படியே இருக்குது அப்படின்ட்டு வந்து கூப்பிடுவார். அனு என்னடி பண்ண அப்படின்னு பார்த்தா அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த வீடு ஃபுல்லாக ஒரு அந்த அன்னைக்கு ஃபுட்டேஜில் எல்லாம் போயிடுச்சு. ஓகே ஓகே கரெக்டாக அதை நைட்டு கட்டாத்தோட காலையில் எழுந்துக்கிறாரு. அப்போயே வந்து படுக்கும்போது வந்து தலைவணியை பக்கத்தில் எடுத்து படுக்க வருவார். இங்கே படுக்க கூடாது, கொண்டே விடுவோம் போ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தலைவணி எடுத்துகிட்டு மறுபடியும் வருவார், ஹாலுக்கு வருவார். 28 வயசு வரல இந்த காந்தி தனியாக தான் இருந்தான், நீ தான் வந்தியா அப்படிலாம் சொல்லிவிட்டு இந்த தலைவணி எடுத்து காலுக்கு கீழே போட்டுப்பார். என்ன இது தலைக்கு போணுச்சு அதான் தப்பாக போச்சு காலுக்குள்ள வச்சுட்டு தூங்கிடுவார். இது மாதிரிலாம் சின்ன சின்ன இதுன்னு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த மருதமலை பாட்டில் தான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது அது ஒரு கில்லி ரெஃபரன்ஸ். பயமா தேட்டரில் சமயம் ஒரு கூட. ஆமாம், அதில் இதெல்லாம் வந்து இப்போ வெங்கட் பிரபுவோடைய மொமெண்ட்ஸ் தான். ஏற்கனவே இப்போ அவர் வந்து அடுத்து வேறு இதுக்கு போயிடுறாரு. அதனால் இந்த பழசெல்லாம் ஹிட்டான விஷயங்கள்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணதெல்லாம் வெங்கட் பிரபுடைய. ஓகே ஓகே சூப்பர் சார். ஏன்னா இப்போ உங்களை ஒரு டைரக்டராக வெள்ளித்திரை வந்து தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் ரொம்ப முக்கியமான படங்களில் ஒன்று. ஏன்னா சினிமாக்குள்ளே சினிமா எடுக்கிறது வந்து ரொம்ப சில டைரக்டர் தான். பாலச்சந்தர் அவர்கள் போல் மிகச்சிறந்த ஆளுமைகளால் தான் அதை பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சிருப்பீங்க. இப்படிலாம் கூட ஒரு படத்தை அவங்களுக்கே தெரியாமல் எடுக்க முடியுமான்ற ஒரு கேள்வியோடு அந்த படத்தை முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் நிறைய சினிமாக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன அந்த ஹீரோஸ் காட்டுற ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பிரதிபலித்து காட்டிருப்பீங்க. இப்போ இந்த கோட் படம் பார்க்கும்போது நிறைய அந்த ஹீரோயிசம் மூமெண்ட்ஸும் இருக்குது. இந்த படத்தில் அந்த பெரிய அவர் எலிவேஷன் சீனும் இருக்குது. அதே போல் அவரை வந்து ரொம்ப டம்மியாகவும் காமிச்சிடக்கூடாது எந்த இடத்துலையும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி கையாடினீங்க? ஏதாச்சும் ஒரு டைலாக்கோட எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த ஒரு பையன் கேரக்டர் வந்து இவர் எவ்வளோ முடியுமோ அவளை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம், காமெடியாக பேசும். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துல வந்து பயங்கர பீக். அந்த ஒரு பையனோட எவ்வளோ யார் பண்ணாலும் அங்கேயும் கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன் பற்றி சொல்லுங்களேன். அது ரைட்டிங்காக எப்படி இருந்துச்சு? அதை இன்னும் கூட நாங்கள் அதிகப்படுத்தியிருந்தோம். சரி, ஆரம்பத்தில் கூட சொன்னேன். அதாவது இப்போ விஜய் அவங்க இருக்கிற பொசிஷனுக்கு இப்போ வில்லன் யாரும் இல்லை. இப்போ அந்த ஸ்ட்ராங்காக எதுக்கிறது மாதிரியான ஒரு வில்லனே இப்போ இல்லை. சரி, அது அந்த கில்லியோட அவங்க பிரகாஷ்ராஜ் அவங்களோட முடிஞ்சிருச்சு. அப்போ இதான் பேசணும், இவரை எதுக்கிறதுக்கு இவரையே ஒரு பெரிய வில்லனை உருவாக்குவோம், இவரையே பெருசாக்குவோம். சரி, அந்த வில்லன் வந்து கிளைமாக்ஸ் வரலையே அவன் ஜெயிக்கட்டும், கிளைமாக்ஸில் மட்டும்தான் இவர் ஜெயிக்கணும், அது வரையில் அந்த ஹீரோவை பெருசாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஜூனியர் விஜயா வர அந்த ஜீவன் கேரக்டர் வந்து விரல விட்டு ஆட்டுறானுங்கிறது ஆரம்பத்துலேருந்து எழுதும்போதுலேருந்து அதை நாங்கள் டிசைட் பண்ணோம். ஓகே, ஈவன் இதுதான் இந்த கேரக்டர் தான் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஆக்ஷன்லேயே அது அதிகமாக இருக்கட்டும், கிண்டல் பண்ணுறது எல்லாமே அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் அதை பண்ணோம். அப்படி தான் பண்ணோம் அந்த கேரக்டரை. அது சில பேர் கேட்டாங்க, அப்படி நாங்கள் யோசிக்கவே இல்லை. சரி, 2 விஜயுமே நேசிச்சிட்டான் படம் பார்க்குறது. ஆனால் உங்களுடைய மோட்டிவ் வந்து இந்த கேரக்டரை வந்து ஒரு இரிட்டேட் கொடுக்கணும் ஆடியன்ஸ். அப்படிதான் நினச்சோம், அவர் வில்லனிக்காக கொண்டு வரணும் அப்படின்னு.
யார் அடித்தா ஏற்றுக்கிறது, யார் அடித்தா இது பண்ணுறது புரியாமல் குழப்பமாயிடுச்சு. 2 பேரையுமே நாங்கள் நேசிக்கிறோன்ட்டான் ஒருத்தன். ஒரு விஜய் ரசிகர் சொன்னது, இந்த விஜய் அந்த விஜய் அடித்தாலும் எங்களுக்கு வலிக்குது அப்படின்றான். ஆனால் உண்மை இப்போ எனக்கு பர்சனலாக படம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் உண்மையில பயங்கர இரிட்டேட் பண்ணுச்சு. அந்த செகண்ட் கேரக்டர் அதில் ரொம்ப பெரிய அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த இடத்துல அவர் பண்ணது வந்து சரி என்னடா சுற்றி இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் மடையங்களா, ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க நினச்சா எப்படி வேணா இவங்ககிட்ட வந்து உண்மையை வர வச்சிருக்க முடியுமே, இவ்வளோ ஒரு சின்ன பையன் வந்து எப்படி எல்லாரும் கண்ணிலையும் வரல விட்டு ஆட்டுறான்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அவரோட கேரக்டர் எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டீங்க அந்த ஒரு டெலக்கா? ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல சார், அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் பண்ணி அவனை சுட்டு போடுறது தான் அவங்களுக்கு பெரிய விஷயமாவே இருந்திருக்காது. இருந்தாலும் அவன் எப்படி அவ்வளோ திமிரா பேச முடியும் எந்த ஒரு நம்பிக்கையில்? இல்லை, பிரபுதேவா வந்து தெரியும். ஆமாம் ஆமாம், அது பின்னாடி தெரியும். அவர் ஆன்டி ரோல் தான் பண்ண போகிறாரு, பின்னாடி அது வரப்போகுது. இவரை பொறுத்தவரையில், பிரசாந்த் பொறுத்தவரையில் அவர் வந்து அப்போ தான் ஒரு டாக்டர் அவன் கொண்டு இருக்கான். ஸோ அவனுடைய மூமெண்ட்ஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா, இதெல்லாம் பண்ண சொன்னதே காந்தி தான். ஓகே ஓகே அப்படின்ற இடத்துக்கு தான் அவன் வரான். மேடம் அவன் பொண்ணு செத்து அவன் கண்ணீரே காயலை, அதுக்குள்ளே கடமை செய்ய வேண்டியா நீனே அப்படின்னு சொல்லி அவரை வெறுப்பேற்றி அவர் அங்கே கொள்வது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது தான். ஸோ இவர் வந்து வரும்போது இவரை வந்து மாட்டிடணும், நீ தானே பண்ண சொன்ன, நீ தானேப்பா சுட சொன்ன அப்படின்னு இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸுக்காக பண்ணது தான் அது. சரி சரி. ஒரு பிரசாந்த் திரும்ப வர்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில பேர் அது ஒரு டைலாக்லேயே முடிச்சிட்டாரு, நீயே வரும்போது நான் வரமாட்டேனாடா. ஆமாம், அது மேபி ஒரு புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காரா, இல்லை எப்படி எடுத்துக்கலாம்? ஆமாம், அப்படி தான் அதை இப்போ யோசித்தோம். அவன் இறந்துட்டு அது மாதிரி அந்த இடத்துல காமிச்சிட்டு நம்ம வச்சுட்டு மறுபடியும் அவர் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி முதல்ல அங்கே கொண்டுறான்றது தான் இருந்தது. சரி சரி. எல்லாருமே ஹீரோவாக இருக்கிறாங்க, அதனால் திரும்ப வந்தாதான் லாஜிக்கா எல்லாரையும் அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சிட முடியாது ஓகே ஒவ்வொரு இடத்துல. அதனால் இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபுல்லாங்க பண்ணி கொஞ்சம் மாற்றி கொண்டு வர வேண்டியது. ரைட் ரைட் ரைட். இப்போ கோட் படத்தில் சில ரசிகர்களோ இல்லை விமர்சகர்களோ ரொம்ப நெருடலாக பார்க்குறது 2 பாடல்களோட காட்சி அமைப்பை தாண்டி அது ஒரு பிளேஸ்மெண்ட். ஒன்று வந்து ஸ்பார்க்கு, இன்னொன்று வந்து மட்டை. ஒரு 2 பெரிய கதாபாத்திரங்களோட மரணம் நிகழுது, உடனே பாட்டா அது ஈவன் மட்டை கூட ஓகே ஒரு வகையில் எடுத்துக்கலாம், ஏன்னா அவர் வந்து ஒரு சைக்காக இருக்கான், அவன் யார் கொலை பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அது ரொம்ப புகுத்துற மாதிரி இருக்குது. டைரக்டராக உங்களை அதை அலோவ் பண்ணுச்சா? ஏன்னா உங்களுடைய படங்கள், ராதாமோகன் அவர்கள் அவருடைய பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க அது மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லையேன்ற ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. இல்லை, இது எப்படின்னா ஸ்பீல்பர்க் டேரக்ட் பண்ண ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க்னு ஒரு படம் இருக்கும். சரி. ஒரு டெசர்ட்டில் போயிட்டு ஒரு இதெல்லாம் இந்த பாறாங்கல் மாரிலாம் இருக்கும், அதெல்லாம் பார்ப்பாங்க. கீழே பார்த்தா பள்ளமாக இருக்கும், ஹாரிசன் படம் உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அவர் உள்ளே போய் பார்த்தா நிறைய பாம்பாக இருக்கும், அது உள்ளே இருப்பார். ஒரு டெசர்ட் உள்ள அப்படி ஒரு பெரிய இருக்கிறது மாதிரி சொல்லுவாங்க. அங்கேருந்து அவர் எப்படி தப்பிப்பாருன்னு சொல்ல முடியாது. இந்த ஹீரோயினையும் தள்ளிடுவாங்க, அந்த பாம்பு சுற்றி சுற்றி வரும், அதோட ஒரு ஃபயர் ஒன்று வச்சுக்கிட்டு போராடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ அதில் ஏறுவாங்க இதில் ஏறுவாங்க, திடீர்னு ஒரு கல்லை நவுத்தி பார்த்தாக்க வெளியில் காமிப்பாங்க, எப்படி வந்தாங்கன்னே தெரியாது. டெசர்ட்டில் வெளில வந்தோடனே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று எடுப்பாங்க. இந்த படம் பார்க்குற யாருக்குமே வந்து தெரியவே இல்லை. சினிமாவுக்குன்னு ஒரு பவர் ஒன்று இருக்குது, ஒரு மேஜிக் இருக்குது. இந்தமாரி படங்கள் பார்க்குறவங்களுடைய மைண்ட் செட்டை நம்ம பார்க்கணும். அவங்க உடனே அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒரு இதாக படம் பார்க்குறவங்க பார்க்க இல்லாட்டினா இவ்வளோ பேர் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டாக்கு வந்துக்கிட்டே இருக்குது. விமர்சனம்ங்கிறது ஒரு பக்கம் வந்தாலும் விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. படம் பார்த்துட்டு வந்து யாருமே இது ஒரு படமானு சொல்லலை, எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம், என்டர்டெயின் இருக்குது, என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தானே சொல்கிறாங்க திருப்பி திருப்பி. அதுதான். சரி சரி ஓகே. அந்த வகையில் அது சக்ஸஸ் தான். அதை வந்து நம்ம எல்லா படத்துக்கும் உள்ளது மாரி இதில் அதை நம்ம படுத்தி பார்க்கக்கூடாது. ஓகே 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 சரிங்க சார். அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரும்போது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனே கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற எல்லா லாஜிக்கும் நம்ம வச்சோம்னாக்கா 150 கோடி வசூலாகும். இதெல்லாம் பண்ணால் தான் 400 கோடி வசூலாகும். ஓகே, அது அந்த ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக எல்லாமே இது. அது வந்து இது வியாபாரத்துக்கு எடுக்கிற படம் வசூல் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது தான் பிரச்சனையே ஒழிய அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்களா, இது கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போக போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தமாரி எண்ணம் இங்கே யாருக்குமே கிடையாது. நீங்கள் வச்சிருக்கிற ஸ்கேலை வச்சு இதை அளக்கவே கூடாது. அண்ட் இப்போ டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டுமே ஒரு 45 நிமிஷம் எடிட்டட் ஃபுட்டேஜே அவ்வளோ இருந்துச்சு. அதை இன்னும் சுருக்கி கடைசியாக ஒரு 15 நிமிஷம் போல் வந்துச்சு. ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. ஒரு பக்கம் பிரேம்ஜி பேசுவார், விஜய் பேசுவார், அவங்க பொண்ணு பேசுவாங்க, நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. எல்லாருடைய அந்த ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல, அந்த தலை டைலாக், அதை யார் நீங்கள் சொன்ன ஐடியாவா இல்லை சொல்லியிருந்தாரா? அவர் அந்த மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதெல்லாம் விபி தான். சரி. அந்தமாரி விஷயங்கள் எல்லாமே
ஸோ உங்க ஸ்பாட்டில் அந்த மாரி சின்ன சின்னதாக எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஒரு திரிசா அவங்க ஒரு டான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், சிவகார்த்திகேயன் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் தான் கிரியேட் பண்ணிக்கிறாரு. அந்த அந்த மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதெல்லாம் அவர் தான். சரி சரி, அந்த மொமெண்ட் அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு துப்பாக்கி டைலாக், துப்பாக்கி நீங்கள் பிடிங்கன்னு சொன்னது, அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குது போல், நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இது எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, விஜய் சார் வந்து அரசியலுக்கு போகிறாரு, ஸோ அவரோட இடத்த அடுத்து சிவகார்த்திகேயன் பிடிக்க போகிறாரு, அதோட ஒரு வசனம் தான். அப்படி தான் எடுத்துக்கணுமா அதை நாங்கள்? அது அப்படி சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு இது அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து அவர் விஜய் சாரோட பெருந்தன்மை தான். இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவருடைய நாலேஜ் இல்லாமல் எதையும் நீங்கள் பண்ணிட முடியாது. ஆமாம், அதுன்னு வச்சுக்கோம். அதனால் அவங்க விரும்பி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, தெரியாது நமக்கு. தமிழில் இரட்டுற மொழிதல் சொல்லாத மாதிரி தெரியாது நமக்கு, எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ஓகே சார். அண்ட் உங்களுக்கு பர்சனலாக படத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும்ல, இந்த ஒரு வசனம் இல்லை குறிப்பாக இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம எழுதணும், அந்த டைலாக் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லாரும் மனசுலையும் பதிஞ்சிருக்குன்னா எந்த சீன் ஆர் சீக்வன்ஸ் சொல்லுங்கள் சார்? எனக்கு வந்து அந்த அவங்க சினேகா ரோல் பிடிச்சிருந்தது. நம்ம அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். விஜய் இவ்வளோ பெரிய நடிகராக இருப்பாருன்னு நான் நினைக்கல. சரி. அந்த குழந்தை அழும்போதெல்லாம், அந்த குழந்தை இறந்த உடனே அந்த அழுகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழுகிறது ஆகட்டும், ஒரு பக்கம் நான் அதை எழுதும்போதே அது ரொம்ப ஒரு எமோஷ்னலாக தான் இருந்தது. இந்த குழந்தை பிறக்குது, குழந்தை அங்கே இறந்துடுது, அந்த இறந்ததை பார்த்துட்டு தான் இங்கே வராரு, அழுதுட்டு வராரு. இங்கே வந்து ஒய்ஃபோட்டு வந்து சொல்லணும், எங்கே ஜீவன் எங்கேன்னு கேட்கணும், பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறது. ஒரு பெரிய நடிகர், மிகப்பெரிய நடிகராக இருக்கார் இப்போ அவர். நான் யாருக்கும் ஒரு இன்டர்வியூலேயே நான் சொன்னேன், இப்போ மக்கள் திலகம் தான் பெரிய நடிகர் அப்படின்னாக்கா, அவருடைய ஆக்ஷன் அந்தமாரி உள்ள விஷயங்கள் அவருக்குன்னு அதே தான் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கதை எழுதி 120 திரைக்கதையை பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க, அழகா. அப்படி தான் அவங்கள ரசித்தாங்க திருப்பி திருப்பி. விதவிதமாக கேரக்டர்ஸ்கள்லாம் அப்படி வந்து ஒரு 10 பெரிய ஜாம்பவான் டேரக்டர் இருந்தாங்க. அந்த 10 பேருக்குமே நடிகர் திலகம் நடிகராக இருந்தார். எல்லா விதமாகவும் அவர் நடித்தார். அவ்வளோ பேருக்கும் அவர் ஒரு நடிகராக பெருசாக ஸ்கோர் பண்ணிட்டு போனார். அவர் வேறு மாதிரி யாரும் பார்க்க விரும்பலை. இவர் வந்து ஆக்ஷன் பண்ணாலும் ரசிக்கிறாங்க. இவர் டான்ஸ் ஹீரோ, அற்புதமாக நடிக்கிறார், பெரிய நடிகர் மாரி நடிக்கிறார். இப்போ இவ்வளோ பெரிய மாஸ்லேயும் இருக்கிறார். அவர் இப்போ போகிறது, சினிமா விட்டு போகிறது ஏற்றுக்கவே முடியாது. இல்லை உண்மையில எனக்கு அவர் இன்னொரு 20 படம் பண்ணணும் இந்த டைமுக்கு. அவரே வந்து ஒரு 69 படம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கார் 35 வருஷம். 68. ஆமாம். இப்போ வந்து அவர் போகிறதுங்கிறது வந்து சினிமாவுக்கு பெரிய லாஸ். ஆமாம் ஆமாம். எனக்கு என்ன பண்ணாலும் 5 நாளைக்கு ஃபுல்லாகுது, 200 கோடி வசூலாகுதுங்கிற இடத்துலேருந்து போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை? நிச்சயமா. எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டராக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஜய் அவர்களுக்கும் நான் சொல்கிறது இந்த வில்லு, சுறா, வேட்டைக்காரன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரியான ஒரு கதையாக இருக்கும், அவரோட நடிப்பும் ஒரே மாதிரியான இருக்கும், ஒரு ஜனரல் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆக்டராக. ஆனால் இப்போ கடைசியாக ஒரு லியோவாக இருக்கட்டும், இதில் அவர் ஒரு ஆக்டராகவே ரொம்ப அழகாக மாரி இருக்காரு. சரிங்க, அந்த டைலாக் என்னென்னு முடிவு பண்ணீங்க? ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல ஒரு டைலாக்கு. யாரும் வந்து ஒரு தகப்பன் போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட என் குழந்தை செத்துடுச்சு, அவன் போயிட்டாமா, அது எப்படி வேணா அதை வைக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் அங்கே யூஸ் பண்ண முடியும். எழுத வேணாம்னு நினச்சாங்க. சரி, எழுதுனா பேசினாலே வேடிக்கை பார்த்துருவாங்க. போகாது. எப்படி கன்வே பண்ணணும்? ரொம்ப அளவுக்கு அதிகமாக அழும்போதே தெரிஞ்சு போயிடும்ல, எங்கே அப்படின்னு கேட்கும்போது என்னாச்சுன்ற டவுட் வருது இல்லை. அந்த அந்த ஃபீல் தான் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது அந்த இடமாகட்டும். சினேகா இன்னொரு இடத்துல வந்து எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு இது இருக்குது, நான் வந்து என் குழந்தைய பார்த்துட்டு நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ போய்ட்டுன்னு சொல்கிற இடமாகட்டும். அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ட் இந்த ஜீவன் கேரக்டரை வந்து இன்னும் இவன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அவன் எவ்வளோ ஒரு சைக்குன்றது ரொம்ப ஆடியன்ஸ்க்கு காமிச்ச சீன் வந்து ஸ்ரீநிதி அவங்களுடைய அந்த ஒரு டெத் சீன். அவங்க அவ்வளோ கெஞ்சுவாங்க, நான் லவ் பண்ண பொண்ணையே நான் கையால் கொலை பண்ண வச்சியா, கொஞ்சம் எருமா வலிக்காது, திரும்ப திரும்ப அவர் சொன்னது அந்த சீன். அது முடிச்சுட்டு அவர் அந்த மனிதர் உணர்ந்த கொலைன்னும் போது ஓகே குணால அவர் ஒரு சைக்கா இருப்பார், அது ஏதோ ஒரு வகையில் லிங்க் பண்ணுச்சு. அந்த டைலாக் பொசிஷன் நீங்கள் எப்படி என்னென்னு நீங்கள் இது பண்ண, அந்த டைலாக் நீங்கள் தான் சொன்னீங்களா? அங்கே அந்த சீன் வந்து டிஸ்கஷனில் பேசும்போதே ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, அந்த கழுத்தை அறுத்துட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி இங்கே வா அப்படின்னு, அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இந்த கதை பேசும்போது வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அதை விட பிரபுதேவாவே வந்து அதை அவனை அந்த இடத்துல வில்லனா காமிக்கும்போது, ஆமாம், நான் இந்த ஒரு இடத்த பெருசாக நம்பிக்கிட்டே இருந்தேன்.
படம் பார்க்கும்போது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெருசாக ஒர்க் அவுட் ஆமா, ஆகுது. அது ஆமா. ரொம்ப சமாச்சிரம் அது எல்லாருக்குமே. ஓகே சரி, இந்த சஸ்பென்ஸ் வந்து உண்மையிலே யாராலையுமே அங்கே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பயங்கரமான சஸ்பென்ஸ் வந்து பக்கா ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஆனால் இந்த சஸ்பென்ஸுக்கு இருந்த அந்த ஒரு ஃபேசினேஷன் வந்து இன்டர்வல் சஸ்பென்ஸ்க்கு இல்லையோன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதில் உடன்படுறீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரும்பாலானவருக்கு வந்து ஓகே இது இவர் விஜய் தானே, ஜீவன் தானே வந்து சண்டை போடுறாருன்னு தெரியுது. இருந்தாலும் அந்த சீனை ரொம்ப நேரத்துக்கு அந்த ஒரு ஃபைட் சீன் காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெவலேஷன் காட்டுறது கொஞ்சம் இதுவாக பட்டுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு மூடு தானே. ம் 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 இதை ஓப்பன் பண்ணி பண்ணலாமா, இல்லை இதுமாரி ஒரு சஸ்பென்ஸாக பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே மாற்றி மாற்றி பேசுவோம்ல. அப்போ பெருவாரியாக இதுமாரி பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எடுத்த முடிவு தான் அது. ஓகே ஓகே. அது இன்னொன்று வந்து அந்த மாதிரி எந்த ஆடியன்ஸையும் நம்ம படம் எடுக்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, ம் 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 அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. அந்த ட்ரெயினில் ஒரு பின்னாடி வந்து நிற்கிறது ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டு, ஆ அது இருந்தால் தான் கரெக்டாக அதை வந்து அந்த அதுதான். ரசிகர்கள் முதல்ல இங்கே வந்து அவர் அவங்க விஜயோட ரசிகர்கள் தான் முதல்ல ஃபஸ்ட்டு. ஏன்னா 5 நாள் அவங்க தான் ஃபுல் பண்ணுறாங்க. சரி ஓகே ஓகே சார். அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் இன்னொரு நேர்காணல்லாம் சொல்லியிருந்தாரு, இந்த ஒரு க்ளோனிங் மெத்தட் இந்த ஃபைனலாக வரத்தை வந்து நாங்கள் செகண்ட் ஆஃப் முன்னாடியே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சோம். அது எடுத்துகிட்டு வந்தால் அது சில பிசி ஆடியன்ஸ்க்கு புரியாமல் போயிடுமோ அந்த ஒரு அதில் எனக்கு பயங்கரமான வருத்தம் உண்டு. ஆ என்கிட்ட விபி இந்த கதையை சொல்லும்போது சரி. நான் ரசித்ததே வந்து இந்த குளோனிங் விஷயம். ஆமாம், அது சூப்பரான விஷயம் ஆக்சுவலாக. அதுதான் இன்டர்வலில் கொண்டாந்து நான் இப்போ கூட பேசும்போது கூட சொன்னேன், இன்னும் அதுலேருந்து என்னால் நான் வெளில வரலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டாக பர்சனல் சிலது தான் பார்ப்பாங்க. அவங்க பையனே அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும், க்ளோன் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லும்போது அதுமாரி மாறிடுச்சு. முதல்ல நாங்கள் யோசிச்சது வந்து 2-3 பேரை க்ளோன் பண்ணிடுறோம். இப்போ இவன் சாகரா இன்னொருத்தன் வரான், இவன் சாகரா இன்னொருத்தன் வரான். இன்னொரு க்ளோன் இருக்கான், ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆ இன்னொரு க்ளோன் வந்து இப்போ இருக்கிற விஜயே பண்ணிடுறான். ஓ, இப்போ இருக்கிற ஆஃபீஸரே க்ளோன் பண்ணிடுறான், காந்தியவே க்ளோன் பண்ணுறான், க்ளோன் பண்ணி அனுப்புகிறான் கிளைமேக்ஸுக்கு. இப்படியெல்லாம் யோசித்தோம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சரி சரி. இப்போ இங்கே ஒரு மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா அந்த மினிஸ்டரை க்ளோன் பண்ணி அங்கே இறக்கிடுறான். ஓகே ஓகே. ஆனால் அதுக்கான லிங்க் நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேவாகவே. ஃபஸ்ட்டு சீனில் பார்க்கும்போது இவன் யாருன்னு பார்க்கும்போது ஒரு சயின்டிஸ்ட், அந்த யுரேனியம் திருட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருந்துச்சு. இவங்க எல்லாமே இவ்வளோ பெரிய மாஃபியா இன்வால்வ் ஆகியிருக்காங்க, சயின்டிஸ்ட். ஃபுட்டேஜில் நிறைய போயிடுது. அப்படி லாஜிக்காக அடிக்குது எங்கன்னா இருக்குது ஃபுட்டேஜில் போயிட்டு. சரி சரி ஓகே. அண்ட் ஃபைனலி எப்போ நாங்கள் திரும்ப டைரக்டர் விஜயை பார்க்குறது? அதான் இது வந்து இப்போ டைரக்ஷனுங்கிறது வந்து அமையணும். எல்லாமே அமைஞ்சு வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம அமைச்சுக்கிட்டு அதை எடுக்கணும். நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ ஒரு நல்ல படம் அப்படின்னா அதை ஒரு முழுமையாக எடுத்து முடிக்க முடியாமல் போயிடுது. நீங்கள் வெள்ளித்திரைக்கு அப்புறம் படம் ஏதாச்சும் திரும்ப இதுவாக பண்ணிட்டு இருந்தீங்களா சார்? பண்ணி ஸ்டாப் அந்த மாதிரி ஆச்சா? இல்லை, எனக்கு அதில் கொஞ்சம் பெயின். அதனால் அதுலேருந்து நான் வெளியில் வரது டைம் வெள்ளித்திரையிலையா? எடுத்துக்கிட்டேன். ஆமாம். ஓ, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ஷூட்டிங்கே பேலன்ஸ் இருக்குது அந்த படத்துக்கு. சரி. ஸோ அதோடு தான் அதை ரிலீஸ் பண்ணுறோம். அதனால் அதெல்லாம் சொல்கிறேன், அது வந்து அது சரியாக பண்ணணும். இந்தமாரி நிறைய விமர்சனங்கள் இல்லாமல் சின்ன சின்ன ஃப்ளா மட்டும் இருக்கிறது மாதிரியே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அது ஒரு படம் பண்ணணும். ஓகே ஓகே. அதுக்காக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம தான் நம்மளை விமர்சிக்கிறதுக்கு தேவையான எல்லா காரணக்காரிகளும் நம்மக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம ஒரு அறகுறையாக இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்திருக்கலாம். நம்ம நிறைய ஒரு படம் பண்ணணும், அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. இப்போ இனிமேல் பண்ணும்போது தெளிவாக பண்ணிவிடுவேன். எனக்கு இப்போ எல்லாமே ஒரு வயது அனுபவம் எல்லாமே இப்போ இருக்கிறதுனால எதை எப்படி சரி பண்ணி பண்ணலாங்கிற ஒரு இடத்துல இப்போ நான் இருக்கேன். இப்போ பண்ணுற படம் கண்டிப்பாக சிறப்பான படமாக பண்ணுவேன். சார், ராதாமோகன் அவர்களோட பெரும்பாலான படங்களுக்கு நீங்கள் தான் வசனங்கள் எழுதியிருந்தீங்க. மொழி படத்தில் பிரகாஷ் ராஜ் அவருடைய பேர் விஜி. ஸோ நீங்கள் தான் அவரா? அதே இப்போ நானும் ராதாவும் இந்த உதவி இயக்குநர்களாக இருக்கும்போதுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு நாங்கள் 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த டெய்லி வேஞ்சோடனே பேசுவோம், டெய்லி டிரைவனில் மீட் பண்ணுவோம். அப்போ நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த ராதான்னு வந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு. எங்கள் வீட்டில் ராதான்னு ஒரு பொண்ணு அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்க. அதுமாரி நான் ஃபோன் பண்ணும்போது அந்த விஜின்ற பேரில் வந்து எங்கள் வீட்டிலேயாவது இவங்க ஹவுஸ் ஒய்ஃபு, ராதா ஒய்ஃப் பேங்கரு. அவங்க அதை பார்த்துட்டு கவனிச்சிட்டே இருந்திருக்காங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுற ஒரு டைம் வரும்போது இவங்க தான் விஜி அப்படின்னு ஒன்று அவங்க போய் பிரகாஷ்ராஜ் ஒய்ஃபு
அல்லாத அவங்கெல்லாம் அவங்ககிட்ட போய் கடைசியில் இந்த நாய் தான் விஜயா அப்படின்னாங்க. நான் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு போயின்னு இருக்கு, யாரும் கால் பண்றாங்க. ஓ நான் விஜய்னு ஒன்று வேற என்னமோ நினச்சி பதறிட்டேன் அப்படின்னு. அந்தமாரி நாங்கள் அப்போலேருந்து ஒருத்தர் ஒரு நேசித்தோம். நான் எழுதுறத ஒரு என்ஹான்ஸ் பண்ணி எடுக்கிறது வந்து ஓகே ஓகே. அதை பார்த்து நமக்கே சிரிப்பு வரும். அவ்வளோ டைமிங்கோட ஆமா ஆமா. நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளதெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி வச்சு அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே என்ன அப்படின்னு சொல்லி அதை எழுத வச்சு அது வந்து அதான் அது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது, நண்பர்களாக இருந்தது. அதெல்லாம் எங்களை ஒட்டுமொத்தமாக ரசித்தது பிரகாஷ்ராஜ். ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. எத்தனை படம் எடுக்கிறதுன்னு முக்கியம் இல்லை, அந்த எடுத்த படங்கள் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் எப்படி பேசுறது முக்கியம். எத்தனை வாட்டி வெள்ளித்திரை டிவியில் போட்டாலும் அந்த படத்துலேருந்து கற்றுக்கிறது அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த படத்தோட வசனங்கள், அந்த ஒரு ஆக்டிங்னா என்ன, பெர்ஃபார்மிங்னா என்ன, அதை பிருத்திவிராஜ் அவர்கள் சொல்கிறதெல்லாம் சினிமா ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாடமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். நான் ஒரு விஷயம் இப்போ என் கூட ஜெகதீஷ்னு ஒரு அசிஸ்டண்ட் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வெற்றி தோல்வின்றது எல்லாருக்குமே வரும். தோல்வி இல்லாமல் யார், எல்லா டேரக்டரும் தோற்றுருப்பாங்க. நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கும். அதில் ஒன்று வெற்றி அடைஞ்ச படங்கள் அவங்களுக்கு இருக்கும். தோல்வி அடையலாம், ஆனால் அடையாளத்தோடு தோக்கணும். அடையாளம் இல்லாமல் தோற்றிங்கன்னா காணா போயிடுவீங்க. இப்போ இந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சிலாகச்சி சொல்லிக்கிட்டே வராங்களே, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. டைலாக்லாம் வந்து திருப்பி சொல்லுவாங்க என்கிட்டே. அன்றைக்கி ஒருத்தர் சொல்லிட்டு போனார், வாய் நாரலாம் வார்த்தை நாரக்கூடாது அப்படின்னாரு. நான் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு. இந்த படம்க்கு வந்து சொன்னார், நீங்கள் ஏன் அந்த பஞ்செல்லாம் எழுதவே இல்லை அப்படின்னாரு. அதில் சார்லிக்கு எழுதியிருந்தீங்க, கரையில் இருக்கிறது வரல தான் நான் அலை, கரை ஏறிட்டேன்னா சுனாமி அப்படின்லாம் சார்லிக்கெலாம் பஞ்சு டைலாக் எழுதினீங்க. ஏன் சார் தளபதிக்கு எழுதுன்னு? தளபதி எழுதுறா ஆஃபீஸரியா பஞ்சு அப்படி எழுத வேணான்னு முதலே நாங்கள் முடிவு பண்ணோம். இது ஒன்று ஸ்டைலிஸ்டான ஒரு ஃபில்ம் ஆகட்டும் தான் நினச்சோம். ஆனால் இப்போ அந்த டைலாக்லாம் அங்கங்கே போட்டுதா, வெயிட்டிங்னு போடுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். அந்த ஒரு ஹை மூமெண்ட்ஸ் அதான் சொல்கிறேன், அந்த மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த படத்தோட. அதெல்லாம் விபியோட இன்புட்ஸ் இங்கே வச்சுக்கலாம். ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி இப்போதைக்கு தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய 2024 ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கோட் தான். இந்த பெரிய வெற்றியில் நீங்களும் ஒரு மிகப்பெரிய பங்கு, கடைசி காரணமாக இருக்கேன். இல்லை நீங்களும் ஒரு முக்கிய காரணமாக தான் நாங்கள் சொல்லுவோம். கடைசி காரணம் அப்படி சொல்லும் போது திரும்ப விஜய் அவர்களை ஒரு இயக்குனராக பார்க்க ரொம்ப ஆர்வம். சீக்கிரம் இந்த ஏரே பண்ணிடுவேன். நிச்சயமா சார். நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள் சார். கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.